தமிழ்நாட்டின் முதல் ஜல்லிக்கட்டு தச்சங்குறிச்சி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அங்க ஏன் எப்பயுமே இப்படி நடக்குது அப்படிங்கறதுதான் யாருக்குமே தெரியல. ஜல்லிக்கட்டுக்கு அவங்க ஒரு சாவகேடு அப்படின்னாவே வந்து இந்த தள்ளுவாடு தான். இதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாடுகள் காயப்படுது, நிறைய மாடு வந்து அங்கேயே உயிர் இழந்துருது. இதையும் மீறி ரொம்பவே கஷ்டப்பட்டு சில மாடுகளை கொண்டு வந்து அரைச்சு நம்ம மாடு வந்து நல்லா விளையாண்டோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பாதி தூரத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் அனைவரும் சூழ்ந்து ரொம்பவே இடைஞ்சல் கொடுத்து சில மாடுகள்லாம் அடிபட்டு போய் ஒன்னோட ஒண்ணு இடிச்சு முட்டி மோதி ஏதேதோ ஆகிட்டு இருக்கு. இப்ப கூட இந்த மாட்டு வீடியோ கூட பாத்திருப்பீங்க. ரொம்பவே வருத்தமா இருக்கு. ஆனா வந்து ரொம்ப அழகான மாடு, சூப்பரான மாடா இருக்கு. ஆனா இந்த மாட்டுக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஜல்லிக்கட்டுல வந்து காளைகள் துன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி பீட்டாக்கார வந்து எப்போ தடை பண்ணாலும் அதுக்கப்புறம் தான் வந்து இது மாதிரியான பிரச்சனை கிடையாது. அந்த தடையை கஷ்டப்பட்டு உடைச்சு கஷ்டப்பட்டு மக்கள்லாம் வந்து போராடி ஜெயிச்சு திரும்ப நடத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பீட்டாக்காரன் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் இது மாதிரியான கெட்டதெல்லாம் நடக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம ஜல்லிக்கட்டுலாம் கூட நல்லா இருக்கும் போல. ஏன்னா இது மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் வந்து ஜல்லிக்கட்டை விதிமுறைப்படி நடத்துறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு விதியெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வந்து ரொம்பவே கேவலமா நடந்துட்டு இருக்கு. மாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் செக்அப் அப்படின்னு சொல்லி ஒண்ணு செக் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்ச வரையிலும் அதுல என்ன செக் பண்ணாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மிஞ்சி போனா மாட்டோட சீடியை வாங்குறாங்க, ஒரு ஓரமா அந்த பேப்பரை குப்பையில போடுறாங்க, அடுத்து மாட்டு கொம்புல வந்து ஒரு பெயிண்ட் அடிக்கிறாங்க. அது மட்டும் தான் செய்யறாங்க. வேற எதுவும் வந்து மாட்டுக்கு பிரச்சனைகள் இருக்கா, எதுக்கு அந்த செக்அப் அப்படிங்கிறது இன்னொரு யாருக்கும் தெரியாது. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஜல்லிக்கட்டு மாடு வந்து பாத்தீங்கன்னா காசு கொடுத்து டோக்கன் வாங்கி பதிய உட்காடுறாங்க. அவங்களுக்கு வந்து சரியான முறைப்படி உட்கார வைக்கிறது இல்ல. ஒரு 3 பேஜ் 4 பேஜ் தான் நடத்தோம் அப்படின்னா நீங்க 10 பேஜ் டோக்கன் கொடுத்து வைக்கிறாங்க. டோக்கன் கொடுக்கறதோட மட்டும் இல்லாம ஒரு ஆளுக்கு வந்து இவ்வளவு அப்படிங்கிற அமௌண்ட், அதாவது ஒவ்வொரு ஊர்ல ஒரு 200, ஒவ்வொரு ஊர்ல 300, சில ஊர்ல எவ்வளவு அப்படிங்கறதெல்லாம் தெரியல. ஒண்ணு பேசினா பரவாயில்ல, ஒரு டோக்கன் வந்து சும்மா வாங்கல, 300 பணம் போட்டு வாங்கி இருக்கு. அங்க இருந்து பைக்ல வந்திருக்கோம், ஒரு பதில் ஒழுங்கா சொல்ல மாட்டாங்க. கணக்கே இல்லாம காசு வாங்கிட்டு வர சொல்லிட்டு அங்க ஒரு 3 பேஜ் பையன், ஒரு 300 பேருக்கு பையன் கொடுக்குறாங்கன்னா மீதி ஒரு 500 பேர் பதிஞ்சிருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு 300 பேருக்கு கொடுக்குறாங்க, ஒரு 200 பேருக்கு கொடுக்கல அப்படின்னா வந்து அந்த காசெல்லாம் எங்க போகுதுன்னே தெரியல. மாடுபிடி வீரர்கள்லாம் வந்து ஜல்லிக்கட்டுல உள்ள இறங்கணும்னு சொல்லிதான் வந்து பணம் கொடுத்து பனியனுக்காக தான் பணம் கொடுத்து வந்து வராங்க. ஆனா அவங்க உள்ளே இறங்காதப்ப திரும்ப அந்த பணத்தை வந்து திரும்ப கொடுக்கணும். ஆனா அதை வந்து யாரும் கொடுக்கறது இல்லை. அதான் யாரு தெரியல. இப்ப மெடிக்கல் செக்அப்புக்கே வந்து நம்ம நிறைய டிடி அது இதுன்னு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவசரமா ரெடி பண்ணிட்டு வரோம். கடைசி நேரத்துல கூட மறந்து வச்சுட்டு வந்திருப்போம். நம்ம 70 கிலோமீட்டர் கடந்துட்டு இருப்போம். இருந்தாலும் நமக்கு டிடி வேணும், திரும்ப வந்து எடுத்துட்டுலாம் போயிட்டு இருக்க சூழ்நிலையில இருக்கும் இப்ப நம்ம. ஆனா அந்த டிடியை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வேடிக்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மெடிக்கல் செக்அப்ல ஒரு குப்பையா தான் இருக்கு. இப்போ ஒரு ஆளுக்கு 1 வாரம் செலவழிச்சாலும் அந்த 1 வாரோட வேல்யூ வந்து அந்த மெடிக்கல் சர்டிபிகேட் வந்து மறந்து வச்சுட்டு வரப்ப அந்த நிமிஷம் தான் வந்து ஒவ்வொரு மாட்டு உரிமையாளர்களுக்கும் தெரியும். அப்போ அதுல வந்து நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்து உங்கள்கிட்ட வந்து ஒப்படைக்கிறோம் அப்படின்னா வந்து ஒண்ணு வாங்கி பார்த்துட்டு திருப்பி கொடுக்கலாம். நாங்க வந்து அதை வந்து அடுத்தடுத்த வேடிக்கைக்கு பயன்படுத்திடும். இதை வந்து வாங்கி குப்பையில போட்டு அந்த இடத்தையும் நாசம் பண்ணி எதுக்கு இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. அதுக்கு நீங்க வந்து டிவி எல்லாம் கேட்காம இருக்கலாம். எல்லாமே வந்து எவ்வளவு வந்து ஆன்லைன் மூலியமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா நாங்க வந்து டிவியை வந்து மொபைல் போன்ல வந்து காமிச்சா வந்து ஏன் எடுத்துக்க மாட்டேங்க. நீங்க வந்து டோக்கன் முறையை வந்து ஆன்லைன்ல வந்து கொடுக்கறத வந்து நாங்க எடுத்துக்கணும். நாங்க வந்து டிவி வந்து எங்கள்கிட்ட வந்து பேப்பரை வந்து மறந்து வச்சுட்டு இருந்தோம், இல்ல கிழிஞ்சிருது, இல்ல அந்த மாடு பாயிரப்ப ஏதாவது ஒண்ணு ஆயிடுது, அதனால டிவி மிஸ் ஆகுது, சரி என்கிட்ட போன்ல இருக்கே அப்படின்னு காமிச்சா வந்து அதை ஏத்துக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து மாடு வீரர்களுக்கு மாட்டு உரிமையாளர்கள் இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோல வந்து பேசணும் அப்படின்னு வந்து புரியாது. சோ அடுத்த வீடியோல பொறுமையா பேசலாம். இது மாதிரி ஜல்லிக்கட்டு இனிமேல் நடக்காம இருந்தா நல்லா இருக்கும். ஜல்லிக்கட்டு அப்படின்னா வந்து கொஞ்சம் ஒழுங்கான முறையில் அரசாங்கத்துல கட்சியில இருக்கவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க வெள்ளை சட்டையோட வந்து விஐபியா அழைச்சிட்டு வெள்ளை சட்டையோட போகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா பறி கொடுத்து அதிவழி வம்சத்தை பறி கொடுத்து
சாதாரண எளிய மக்கள் இப்படி அடிபட்டு மிதிப்பட்டு தன் காளைகள் உயிரை இழக்க விட்டு இப்படி கஷ்டப்பட்டுதான் அடைச்சு ஆகணும், வேற வழியே இல்ல. எதற்கு விஐபி டோக்கன்? எவ்வளவோ வந்து நல்ல நல்ல மாடு வச்சிருக்காங்க விவசாயி, அவங்க மாட்டுக்கு வந்து முன்னுரிமை கொடுங்க. விளையாட்டு மாட்டை கூப்பிட்டு முன்னாடி ஆச்சா கூட பரவாயில்ல. பணம் காசு இருக்கவங்க, அரசியல் இருக்கவங்க, அவங்க மாடு முன்னாடி போகணுங்கிறதுக்காக நல்ல மாடு, நல்ல திறமையான மாடு வச்சிருக்கவங்க எல்லாம் இங்க கஷ்டப்பட்டு மிதிப்பட்டு அடிபட்டு போயிட்டு இருக்காங்க. சரியான ஒரு எப்படி சொல்றது, ட்ரீட்மெண்ட் சைடு பாத்தீங்கன்னா வந்து ஜல்லிக்கட்டு இடத்துல எப்படி இருக்குன்னா சரியா பண்றது. ஒரு இடத்துல ஒருத்தவங்க மாடு பண்ணிட்டா அவங்க 5 தையல் போகணுமா, ஆனா அது 6 தையல் 2.5 தையல் தான் போடுறாங்க. ஏன் அதை முழுசா பண்ண முடியல அப்படின்னு வந்து கேட்டோம்னா, கொஞ்சம் நெருக்கிதான் தையல் எல்லாம் போட்டாரு, அதை ஏன் சரியா பண்ண மாட்டாங்க அப்படின்னா நிறைய பேர் அடிபட்டு வராங்க, அவங்களுக்கு போதிய வசதி, அதாவது போதிய மருத்துவர் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி, இப்ப வந்து வெட்டியா இந்த டாக்மார்க்கு வந்து ஸ்டிக்கர் வாங்க, அதாவது பாட்டிலுக்கு 10 ரூபா ஸ்டிக்கர் வாங்க எக்ஸ்ட்ரா 2 பேரை போட்டிருக்காங்களே, அதுக்கு கொடுக்குற உரிமைய இது மாதிரியான உயிர் காக்கும் இடத்துக்கு, அதாவது உயிர் அழிக்கிற இடத்துக்கு வந்து 2 பேர் எக்ஸ்ட்ரா போட்டு வேலைக்கு ஆட்கள் சேர்த்து வச்சிருக்காங்க. ஆனா உயிர் காக்குற இடத்துக்கு போதுமான ஆட்கள் இல்ல அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன சொல்றது அப்படிங்கிறது தெரியல. அரசாங்கம் ஒரு ஒழுங்கு முறையா ஒரு ஜல்லிக்கட்டுக்கு மறுபடியும் பிரச்சனை வராம, இது மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் தராம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணாங்க அப்படின்னா வந்து நல்லா இருக்கும். ஓகே, அவ்வளவுதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இதை பத்தி உங்களுக்கு கருத்துகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு பதில் ஒழுங்கா சொல்ல மாட்டாங்க, அடிக்கிறாங்க கேட்டா அடிக்காம ஒரு பதில் பொறுமையா சொல்லவே மாட்டாங்க. முதல்ல அதான் முடிய போகுது, மணி இல்லைங்கிறாங்க. அது நம்ம கேட்ட தொலைஞ்சு போச்சுங்க, நாங்க எங்க போயிருக்கோம் மணின்னு 50 ஒரு செட்டு மணின்னு காணுங்கிறாங்க. அது மாதிரி இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், அதை பத்தி விஷயங்கள் நீங்கள் போன வேடிக்கைல, நீங்க போயிருந்த வேடிக்கைல வந்து சில சம்பவங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதை பத்தின கருத்துக்களையும் சொன்னீங்க அப்படின்னா வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து அதை பத்தியும் பேசலாம். ஜல்லிக்கட்டுல சில இடங்கள்ல பிரச்சனைகள் நடந்துருக்கு, ஏன் இந்த தச்சங்குறிச்சிலையும் சில மோதல்கள் வேற நடந்துருந்துச்சு. அதை பத்தி என்னன்னு முழுசா தெரியாம பேசுறதுனால அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். டாடா பை பை, see you back.